வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ரம்ஜான் நோன்பு திறக்கும் போது சாப்பிடுவாங்க பாருங்கள் பலகாரம், அதெல்லாம் எனக்கு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. என் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணும் பிள்ளையும் என்னை எங்கே இட்டுட்டு போனாங்கன்னா, ராயப்பேட்டா மீசாப்பேட்டை மார்க்கெட்டு சென்ட் வில்லியம் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹைப் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு இட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே என்ட்ரன்ஸ் சின்னதாக இருந்தாலும் உள்ளே போக போக நம்ம விருப்பப்படுற எல்லா பலகாரமும் அங்கே இருந்தது. எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி இருந்தது, சிக்கன் பிரியாணி இருந்தது, அப்புறம் பெயர் தெரியாத நிறைய பலகாரங்கள் அங்கே இருந்தது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதிகமாக இஸ்லாமிய நண்பீஸ் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாப்பிட்ற பலகாரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாயில் எச்சில் ஊற ஆரம்பிச்சு போச்சு. இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது என்ன அப்படின்னா, எனக்கு மட்டன் பிரியாணி தான் எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் பெரிய பாத்திரத்தில் சிக்கன் கிரேவி அப்படியே லைட்டாக கொதிச்சுட்டே இருந்தது. அதை பார்க்கும்போது ஜூஸியாக அப்படியே சாப்பிடணும் போலவே இருந்தது. இருந்தாலும் நான் மட்டன் பிரியாணிக்கு எனக்கு டோக்கன் வாங்கிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க வாங்கிக்கிட்டாங்க. மட்டன் பிரியாணி 250 ரூபாய் பில்லை கொண்டு போய் கொடுத்ததும் அவங்க 2 மட்டன் பீஸ் வச்சு ஒரு பாக்ஸில் நல்லா அதுக்கேற்ற சாப்பாட்டை ஃபில் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் வச்சு கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, ஸ்வீட் கொஞ்சம் வச்சு ஒரு முட்டை வச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு ஆவலாக வந்து என் வீட்டாரோட ஒரு இடத்துல உட்காந்து நல்லா ரசிச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு பிள்ளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரப்போ எங்கள் வீட்டுக்காரர் என் பேத்தி கூட ரொம்ப அருமையாக கொஞ்சிட்டு இருந்தார். என் பேத்தி கூட அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் என் பொண்ணும் பிள்ளையும் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச குட்டி குட்டி ஐஸ் நல்லா இருந்தது, அது வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கோல்டுன்றதுனால நாங்கள் அதை சாப்பிடல. எங்களுக்கு டீ தேவைப்படுச்சு. அந்த கடையோட என்ட்ரன்ஸ்லேயே டீ ஷாப் இருந்தது. ஒரு டீ 10 ரூபாய் தாங்க. நல்லா திக்னஸாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த இடத்துக்கு போகணும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க, நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.